கோவையில் உள்ள ரேஷன் கடை பணியாளர்கள் POS கருவி செயல்பாடு, எடை தராசு இணைப்பு போன்றவைகளால் ஏற்படும் சிரமங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் ப்ளூடூத், USB கேபிள், வைஃபை இதில் ஏதாவது ஒரு முறையில் ரேஷன் கடையில் POS கருவியுடன் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் 5 முறை மற்றும் 7 முறை கைரேகை வைப்பதனால் காலதாமதம் ஏற்படும் நிலை ஏற்படுவதாக ரேஷன் கடை பணியாளர்கள் தெரிவித்தனர். எனவே குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் வழங்கும்படி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த புதுசாக கொடுத்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் ஒரு காலடி பொதுமக்கள் கைரேகை விழுவதற்கு 10 நிமிடம் 15 நிமிடம் ஆகிறது. ஒரு ரேகை வைத்த பிறகு 10 கிலோ விழுதும், இன்னொரு 10 கிலோ போட வேண்டும் என்றால் இன்னொரு ரேகை கிடைக்கும். பொதுமக்களுக்கு ஒரு கார்டுக்கு வாங்குறதுக்கு 10-15 நிமிடங்கள் நேரம் லேட் ஆகும், கால விரயமாகும். அதே சமயம் பணியாளர்களுக்கு இடையாளர்கள் இல்லாதனால் ஒருவரே 2 வேலையும் செய்வதற்கு சிரமமாக உள்ளது. ஏன்னா இடையாளர் நியமனம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக இந்த திட்டத்தை பொதுமக்களும் காலப்போக்கில் இந்த நடைமுறை சிக்கலினால் அரசாங்கத்துக்கு எதிராக பேச்சுக்களும் பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதன் மூலம் பணியாளர்கள், பொதுமக்கள், ரேஷன் கடைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் பல்வேறு சிக்கல்கள் உண்டாகும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களுக்கு நுகர்வோர் வாணிப கடைகளிலிருந்து பொருள்களை சரியான எடையில் கொடுக்க வேண்டும் என்பது எங்களது